ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புடலங்காய் பொரியல் பண்ண போகிறோம். இந்த புடலங்காய் மேலே இருக்கிற லைட்டாக தோலை வந்து சீவி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதைகளை வந்து தனியாக இது மாதிரி பிரித்து வச்சுருங்க. சரிங்களா? இந்த புடலங்காவை இது மாதிரி பொடி பொடியாக வந்து நறுக்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு. ஓகேங்களா? தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ நான் வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ புடலங்காய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க சால்ட்டு. இப்போ லைட்டாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும், ஸ்லிம்லேயே வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடலக்காய் பருப்பு வறுத்துட்டு நம்ம ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். அது எதுக்குன்னா, நம்ம கடைசியில் கடலக்காய் பருப்பு தூளை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு லைட்டாக மேலே போட்டோம்னா புடலங்காய் பொரியல் ரொம்ப சுவையாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம புடச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கடலக்காய் பருப்பு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிட்டோம். கொஞ்சம் லைட்டாக இது மாதிரி உண்டு கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம தூள் தூளாக வந்து பண்ணிக்கலாம் கையை விட்டு. பாருங்கள், நல்லா தூளாக வந்துச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, நல்லா வெந்துச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு கைப்பிடி தேங்காய் துருவி வச்சுருக்க தேங்காவை கடைசியில் நம்ம லைட்டாக அப்படியே போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டு அப்படியே கலந்துக்கோங்க. இப்போது துருவி இது கடலக்காய் பருப்பு இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தூள் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு புடலங்காய் பொரியல். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து 5 நிமிஷத்தில் நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், புடலங்காய் பொரியல் தேங்காய் துருவி அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? நம்ம கடலக்காய் பருப்பு தூளை வந்து லைட்டாக கடைசியில் கூட ரொம்ப அழகாக போட்டுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான முறையில் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.